இப்போ கதை கேட்டீங்களா? இப்போ கதை கேளுங்கப்போ. ஏன் இப்படி கத்திட்டடா சொல்லு எதுக்கு? எப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போனானா ரொம்ப டென்ஷனில் போனானா அங்கே ஒரு எப்படியோ சொல்ல ஒரு தேவதையை பார்த்தேன். அப்படியே மைண்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு என்னமோ தெரில, அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல். உங்களுக்கு கிடச்சிருக்கான்னு தெரியல, ஆனால் எனக்கு அந்த ஃபீல் வித்தியாசமாக கிடச்சிருக்கு. ஏல பிள்ளைகளுக்காக இவ்வளோ சந்தோஷப்பட்டா சாவுத்த ஆசை 60 மோகம் 30ல் ஜாலியாக வந்தேன். 5 மாதம் 60 நாள் இருக்கும், மோகம் 90 நாள், மூஞ்சி கலை 90 நாள் இருக்கும், 3 மாதம் ஓடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒன் டெலிவரி டைமு பார்க்கணும், அதை பார்க்கணும், அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும்னு சொல்லி அவனோட என்ன செஞ்சிடும். 90 நாளைக்கு அப்புறம் அவன் லைஃபு டோட்டல் டேமேஜ் ஆகி போயிடும். தம்பி பொண்ணுக்கு பின்னாடி சுத்தாத, வேண்டாம், அந்த ஆசை மேலே பறக்காத, கேளு. கொஞ்சம் வயசான கிழவும் பேசும், கொஞ்சம் கேளு. நாங்களும் அவங்கள தாண்டி தான் வந்திருக்கோம். பார்த்தனால பட்டனால தான் நான் சொல்லுவேன். புரிஞ்சவங்க ஞானி, புரியாதவங்க மடைய. அதுக்கு நான் சொல்லியும் பேயில போமா இந்த போச எடு தம்பியே. தம்பி எங்கடா இருக்க நீ? எதுக்குடா கோவப்பட்டு போற? போங்கப்பா, நான் ரொம்ப கோவத்தில் இருக்கவங்க மேலே. நான் எவ்வளோ ஜாலியாக வந்தேன், ஈஸியாக முடிச்சு போட்டு போயிட்டியா. போங்கப்பா, சண்டை போங்க. சரி தம்பி, நான் வாங்கிட்ட கடலை மிட்டாய் கேட்டேன். நீ என்ன சொல்லுதா பதில்? கடலை மிட்டாய் கேட்டு எவ்வளோ நேரம் ஆகுது? நீ வரும்போது ஏதோ சிந்தனால என் கடலை மிட்டாய் வாங்கிட்டு வராமல் போயிட்டா. பார்த்துக்க, அப்போ நிலமனுக்கு தெரியும். போங்கப்பா, நான் உங்களுக்கு கடலை மிட்டாய் வாங்கி தரலான்னு தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் பண்ணுறது எதுவுமே செட் ஆகலை. உங்களோட சண்டை ஜாலியாக இருந்தேன், கெடுத்தியா. போங்கப்பா போ. சரி தம்பி, நாளைக்காவது கன்ஃபார்ம் வாங்கிட்டு வந்துடுறேண்ணே. நாளைக்கு பார்ப்போண்ணே. சரி, கோவத்தில் இரு, நைட்டு சாப்பாடு கிடையாது. வா, தூக்காமா எந்திரி தம்பி, எந்திரி தம்பி. காலையில் காப்பிலாம் குடிக்கணும், எந்திரி. போகப்பா, தூக்குறேன். கோவத்தில் படுத்துருக்கேன், ரொம்ப டயர்டாக இருக்கு. போகப்பா. மயங்கி விழுகிறதா? தம்பி, உனக்கு கண் வலி வந்த மீதி இருக்கு தம்பி. பாரு, கண் வலி வந்த மீதி இருக்கு பாரு. ஆமாப்பா, எப்ப பாரு, கண் வலி வந்துட்டு. கண்ணொலி வந்துட்டு போ. என்ன செய்யாக்கு? பேயில போமா. இதுக்கு தான் நான் சொன்னேன், நைட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கணுங்குது. நீ கோபத்தில் இருக்க, அதை இருக்கன்னு சொன்னால இப்போ சூட்டு மொத்தமாக ஏறி கண்ணுக்குள்ள வந்துட்டு பாரு. அதுவும் வெறும் தரையில் படுத்துருக்கா நீ, பாயும் விரிக்கல ஒன்றும் இல்லை. பார்த்து, கோவம் வந்து ஒரு மனுஷனை எப்படி அழிக்கி பார்த்தியா? திருந்த மாட்டியடி உங்களுக்கு பயில ஃபுல்லாக அப்படி தான் இருக்கிய. திருந்த மாட்டேங்கடி, பட்டாதான் உங்களுக்கு அதில் உள்ள வலி தெரியும். நடத்துங்க. ஏன்னா நம்ம முகர கட்டாப்புடி காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதி. என்ன இந்த கண் வலிக்கு ஏதோ உங்க கடையில ஏதோ மருந்து கிடைக்குமானே? இது என்ன பிரமாதம்? கண்ணு ஒரு மாதிரி சரித்திரமே வீங்கிட்டு பாருங்க. எனக்காவது கண் வலி தான் வந்திருக்கு. எனக்கு பாரு, குதிரை மாரி மூஞ்சியே மாறிட்டு. என்னடி கொஞ்சோண்டு இன்ஜின் ஆயில் இருக்கு, ஏன்னா வந்து ஊற்றி தரட்டா உனக்கு? நே கண் வலிக்கு மருந்து கேட்டா இன்ஜின் ஆயில தரட்டேன்னு கேட்கிறேன். உங்க குதிரை எப்படி உங்க மூஞ்சி மாறிச்சு? கொஞ்சம் கவனமா பண்ணுங்க.